நம்ம சுவாமிக்கு ஹாரதி காட்டும் பொழுது கற்பூரத்தை வச்சுதானே காமிக்கணும். அதனை விட்டுட்டு வெறும் திரியை போட்டு விளக்கு காமிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, இறைவனுக்கு உபசார பூஜைகள் என்பது உண்டு. அதாவது ஷோடச உபசாரம் சொல்லுவா தெரியுமா? ஷோடசம்னு சொன்னா 16, திரின்னு சொன்னாலே 3 திரிகள் பின்னுதான் திரி அப்படின்னு சொல்றது. திரினே சொல்றோம் இல்லையா? 3 விதமான இழைகளை கொண்டு அந்த இழைகளை நன்றாக பின்னி வைத்திருப்பதுக்குத்தான் திரின்னு சொல்லி பேரு. கற்பூரம் என்று சொன்னால் நாம் இன்று ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் கற்பூரம் கிடையாது. கற்பூரம் என்று சாஸ்திரம் எதை சொல்கிறதுன்னு சொன்னா பச்சை கற்பூரம்னு சொல்லுவா தெரியுமா? அந்த பச்சை கற்பூரத்தை வைத்துத்தான் ஏற்ற வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா, ஒரு நேயரினுடைய கேள்விக்கான விடையைத்தான் பார்க்க போகிறோம். இந்த நேயர் என்ன கேட்டிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சுவாமிக்கு ஹாரத்தி காட்டும் பொழுது கற்பூரத்தை வைத்து காண்பிக்க வேண்டுமா, அல்லது ஒரு திரியை போட்டு அதுல நெய் வச்சு திரியை ஏற்றி திரி விளக்காக காண்பித்தால் போதுமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. இதுல இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய தாத்பரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த சுவாமிக்கு ஹாரத்தி காட்டுறோம்னு சொன்னா என்னத்துக்காக? இப்ப நம்ம போய் சுவாமி தரிசனம் பண்ண போறோம்னு சொன்னா இந்த குருக்கள் என்ன பண்ணுவார், கற்பூரத்தை வச்சு ஒரு ஹாரத்தி காண்பிக்கிறார், அல்லது அந்த ஆலயத்துல நெய்த்திரி மட்டும்தான் பர்மிட்டட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பா. இங்க கற்பூரம் காட்டுகின்ற பழக்கம் இல்லை, வெறும் நெய் விளக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி அதை வச்சு காமிக்கிறாருன்னு சொன்னா என்னத்துக்காக அப்படின்னு சொல்லி யோசிச்சோம்னா, அந்த விளக்கொளியிலே அந்த ஜோதிங்கிறது எரியறது இல்லையா, அந்த ஒளியிலே நாம் இறைவனை தரிசிக்க வேண்டும். அந்த ஒளியின் மூலமாக நம்முடைய மனதிலே இருக்கக்கூடிய அந்த இருட்டு என்பது அகல வேண்டும், நம்மிடத்திலே ஞான ஒளி என்பது வந்து சேர வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த ஒளியினை காண்பித்து அதன் மூலமாக நாம் இறைவனை தரிசனம் செய்கிறோம். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப இந்த நேயர் கேட்டிருப்பது போல நம்ம சுவாமிக்கு ஹாரதி காட்டும் பொழுது கற்பூரத்தை வச்சுதானே காமிக்கணும், அதனை விட்டுட்டு வெறும் திரியை போட்டு விளக்கு காமிச்சா போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏதான் வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு உபசார பூஜைகள் என்பது உண்டு. அதாவது ஷோடச உபசாரம் சொல்லுவா தெரியுமா? ஷோடசம்னு சொன்னா 16. இந்த 16 உபசாரங்களை தனியா பிரிச்சு எடுத்துட்டோம்னா முதல்ல என்ன சொல்லுவான்னா தியானம், தியானத்துக்கு அப்புறம் ஆவாகனம். தியானம்னா முதல்ல மனதினை தியானிக்க வேண்டும், அது ஒரு உபசாரம். அதற்கப்புறம் ஆவாகனம் செய்ய வேண்டும், அவர் உட்கார்ந்துருவாரு. ஆசனம் கொடுக்க வேண்டும், தியானம், ஆவாகனம், ஆசனம் சமர்ப்பயாமி என்று சொல்லி ஆசனம் போடணும், ஆசனத்துல உட்கார்ந்துட்டாரு. அப்புறம் பாத்தியம் சமர்ப்பயாமி, பாத்தியம்னா பாதங்களை அலம்புகிறேன்னு சொல்லிட்டு பாதையோகோ பாத்தியம் சமர்ப்பயாமி, ஹஸ்தயோகோ அர்க்கியம் சமர்ப்பயாமி, கையை அலம்பிக்கிறதுக்கு ஜலம். அப்புறம் முக்கிய ஆச்சமனியம் சமர்ப்பயாமி, சுத்தோதக ஸ்நானம் சமர்ப்பயாமி, ஸ்நானானந்தரம் ஆச்சமனியம் சமர்ப்பயாமி என்றெல்லாம் வரிசையாக சொல்லிக்கொண்டே வருவார்கள். வஸ்திரம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவா, கெந்தம் சமர்ப்பயாமின்னு சொல்லுவா, கெந்தம் கொடுப்பா. உபவீத ஆபரணார்த்தி அக்ஷதானி சமர்ப்பயாமின்னு சொல்லிட்டு ஆபரணத்தின் சார்பாக இந்த அக்ஷதையை போடுறேன்னு சொல்லிட்டு ஆபரணம் அணிவித்திருக்கிறேன்னு சொல்லிட்டு, அப்புறம் புஷ்பமாலாம் சமர்ப்பயாமின்னு புஷ்பமாலையை போட்டு, அதுக்கப்புறம் புஷ்பை பூஜையாமின்னு சொல்லிட்டு அர்ச்சனைகள்லாம் பண்ணிட்டு, அதற்கப்புறம் கடைசியாக வரக்கூடிய உபச்சாரம் என்ன தெரியுமா? தூப தீப நெய்வேத்தியம் அப்படின்னு சொல்லியிருப்பா. முதல்ல தூபம் அப்படின்னு சொன்னா சுவாமிக்குரிய அர்ச்சனைகள் எல்லாம் பண்ணிட்டு தூப உபச்சாரம் அப்படின்னு சொல்லி வந்தா அங்கே சாம்பிராணி புகைகளை கொண்டு சுவாமிக்கு அந்த தூபத்தை காட்ட வேண்டும்னு சொல்றது. சாம்பிராணி நம்ம போட முடியாத இடத்துல என்ன பண்ணணும்னு சொன்னா, சாம்பிராணி போடணும்னா அதுக்கு நெருப்பு வேணும் தானே, அக்னி எல்லாம் அந்த இடத்துல கிடைக்காது, நெருப்பு இருக்காதுன்னு சொன்னா என்ன பண்ணணும்னு சொன்னா ஊதுவத்தி ஏத்தி காமிச்சா போறோம்னு சொல்லிட்டு 2 ஊதுவத்திகளை ஏன்பித்து அந்த ஊதுவத்தியே தசாங்கம் குலோபேதம் சுகந்தஞ்ச சுமனோகரம் ஆக்ரேய சர்வதேவானாம் தூபோயம் பிரதிகரிக்கதாம் என்று சொல்லி அந்த தூபத்தை தூபமா கிராபயாமி என்று சொல்லி அந்த தூபத்தை காண்பிப்பார்கள். அது ஒரு உபச்சாரம். அதனை தொடர்ந்து வருகிறது அல்லவா, அந்த தூபத்தை தொடர்ந்து வருவது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா தீப உபச்சாரம். அந்த தீப உபச்சாரத்திற்குத்தான் இந்த நேயர் குறிப்பிட்டது போல அந்த நெய் திரியை கொண்டு நெய்யை ஊற்றி அல்லது நெய்யிலே நனைத்த திரியை ஏற்றி அந்த தீபத்தை காண்பிக்க வேண்டும். அந்த தீப உபச்சாரத்தின் பொழுது என்ன மந்திரம் சொல்லப்படுகிறது என்று சொன்னால், சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் வக்னினா யோஜிதம் மயா கிருஹான மங்களம் தீபம் திரைலோக்கிய திமிராபகம் என்று சொல்லி அந்த ஆஜ்யம்னு சொல்லுவா. சாஜ்யம் திரிவர்த்தி சம்யுக்தம் அப்படின்னு சொல்றார். அந்த திரின்னு சொன்னாலே 3 திரிகள் பின்னுதான் திரி அப்படின்னு சொல்றது. திரினே சொல்றோம் இல்லையா? 3 விதமான இழைகளை கொண்டு அந்த இழைகளை நன்றாக பின்னி வைத்திருப்பதுக்குத்தான் திரின்னு சொல்லி பேரு. அந்த திரியை நெய்யிலே நனைத்து ஆஜ்யமாக வைத்து நெய்த்திரி தீபத்தை காண்பிக்க வேண்டும்.
இதற்கு தீப உபச்சாரம் என்று பெயர். அதனை தொடர்ந்து நெய்வேத்தியம் அப்படிங்கிறத பண்ணுவா தெரியுமா? சுவாமிக்கு என்ன நெய்வேத்தியம்? நம்ம தேங்காய் பழம் வாங்கிட்டு போயிருந்தா தேங்காய் உடைச்சு வாழைப்பழத்தை வச்சு நெய்வேத்தியம் பண்ண போறா, இல்ல சக்கரை பொங்கல் அந்த மாதிரி விஷயங்களை வச்சு நெய்வேத்தியம் எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நைவேத்தியம் பண்ணி முடிச்ச பிற்பாடு அடுத்தது என்னன்னு சொன்னா அதுதான் நீராஜனம் என்கின்ற ஒரு நிகழ்வு. இதைத்தான் நீங்கள் ஆரத்தி என்ற பெயரிலே குறிப்பிட்டிருக்கிறீர்கள். அந்த நீராஜனம் என்று வரும் பொழுது அங்கே கற்பூரத்தை தான் ஏற்ற வேண்டும். கற்பூரம் என்று சொன்னால் நாம் இன்று ஏற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த கெமிக்கல் கற்பூரம் கிடையாது. கற்பூரம் என்று சாஸ்திரம் எதை சொல்கிறதுன்னு சொன்னா பச்சை கற்பூரம்னு சொல்லுவா தெரியுமா? அந்த பச்சை கற்பூரத்தை வைத்துத்தான் ஏற்ற வேண்டும். சாதாரணமா இன்னைக்கு நம்ம விற்குது இல்லையா, நம்ம கெமிக்கல் நிறைஞ்ச கற்பூரமா இருக்கும், அந்த கற்பூரத்தை ஏற்ற சொல்லவே இல்லை. அந்த பச்சை கற்பூரம் என்று இருக்கிறது அல்லவா, பச்சை கற்பூரம் நம்ம எப்ப யூஸ் பண்ணுவோம்? நம்ம சாப்பாட்டுக்கு தானே சார் யூஸ் பண்ணுவோம், ஒரு வாசனைக்காக லேசா தூவி விடுவோம் சக்கரை பொங்கல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம தவறா நினைச்சிட்டு இருப்போம். பச்சை கற்பூரம் என்பதுதான் ஏற்றுவதற்கு. அந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றித்தான் அங்கே நீராஜனம் என்பதை காண்பிக்க வேண்டும். இந்த பச்சை கற்பூரத்தை ஏற்றி ஹாரத்தியை காண்பிக்கும் பொழுது அந்த தீப ஒளியிலே, அந்த ஜோதியிலே நாம் இறைவனை தரிசிக்கும் பொழுது நமக்கு மனம் என்பது நிறைவு பெறும். இந்த முழுமையான மகிழ்ச்சி மனதிற்குள்ளாக இருக்கின்ற அந்த இருட்டு என்பது நீங்கி ஆன்ம ஞானம் என்பது ஒளிவிட துவங்கும். ஆக இந்த நேயர் கேட்டிருக்கிற கேள்விக்கு நாம் நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால், தீப உபச்சாரம் என்று வரும் பொழுது அங்கே நெய்த்திரி விளக்கினை காண்பிக்க வேண்டும். நீராஜனம் என்று வரும் பொழுது, அந்த ஹாரத்தி என்று வரும் பொழுது அதற்கு பெயரே கற்பூர ஹாரத்தி என்பதுதான். அங்கே பச்சை கற்பூரத்தை வைத்து அதனை ஏற்றி அதனை கொண்டுதான் ஹாரத்தியை காண்பிக்க வேண்டும். சர்வே ஜனாஹ சுகினோ பவந்து.